அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். பெரியகுளம் ஜெயராஜ் அன்னபாக்கிய மகளிர் தன்னாட்சி கல்லூரி தமிழ் துறையிலிருந்து முனைவர் சே ரெஜினா. தற்பொழுது உங்கள் முன் திருக்குறளில் இடம்பெறும் கல்வி அதிகாரத்தில் முதலாவது குறள். கற்க கசரட கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இந்த குறள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, கற்பவற்றை தெளிவாக கற்க வேண்டும். அந்த தெளிவாக கற்றலோடு அதன்படி ஒழுக வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது. அதாவது சுருங்க சொல்லி விளங்க வைத்தல். மேலை நாட்டார் ஒருவர் எழுதுகிறார், எங்கே படிக்க வேண்டும், எதற்கு படிக்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டும், எதற்கெல்லாம் படிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு தலைப்புகளிலும் 100 பக்கங்கள் வீதம் 400 பக்கங்களில் எழுதி வெளியிடுகிறார். அந்த புத்தகத்தின் விலை 7000. இப்படி ஒரு வார்த்தைக்கு 100 பக்கங்களில் புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு உலக பொதுமறை சொல்லுகிறது, இது உலக நாடுகள் அனைத்திற்கும் பொதுவான நூல், அதனால் பொதுமறை என்று நாம் கூறுகிறோம். சுருங்கிய சொற்களில், அதாவது சுருக்கமான சொற்கள் அதிகமான கருத்துக்களை நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. இதில் இன்னும் ஒரு சிறப்பு என்னவென்றால், எங்கேயாவது துணைக்கால் இருக்கிறத பார்த்துருக்கிறீங்களா? இல்லவே இல்லை. வேறு ஏதாவது தமிழ் இலக்கியங்களில் இப்படி இந்த சிறப்பை நாம் பார்த்திருக்கிறோமா? இல்லை. இந்த குறள் மட்டும் எங்கேயுமே எந்த வார்த்தையிலும் கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன், துணைக்கால் என்பதே இருக்காது. அப்போ படிக்கும் போதும் சரி, மற்ற காரியங்களிலும் சரி, தானே முயன்று வர வேண்டும், பிறருடைய உதவி இல்லாமல் என்பதைத்தான் இந்த குறள் கற்றுக் கொடுக்கிறது. உலகத்தில் அதிகமாக மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட முதல் நூல் என்றால் திருவிவிலியம், 2வது நூல் என்றால் இந்த திருக்குறள். இப்படியாக இந்த திருக்குறளின் வழி வாழ்க்கை கல்விகளை, அதாவது வாழ்க்கை முறைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்பதை கூறி விடைபெறுகிறேன்.